ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ். மறுபடியும் நீங்களே ஆரம்பிங்க மேடம். ஸ்டார்ட் மியூசிக். பாக்கியலட்சுமி மேடம். மேடம் கொடுங்க, எடுங்க, படிங்க. பரதநாட்டியம் ஆட வேண்டும். ஆடுங்க ஆடுங்க மேடம், ஆடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். ஐயோ, எனக்கு ஆட வராது. இருங்க இருங்க இருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி போய் நிப்பல்ல, இப்போ ஆடி பார்க்கலாம். அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஆடு. ஐயோ, என்னத்த நீங்க வர ஆட வராது. அதான் உங்க மாமியார் சொல்லிட்டாங்கல்ல, ஆடுங்க மேடம். ஆமா, ஆடுமா. இல்ல அத்தை, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, போய் ஆடு. ஆட வராது. ஆடுங்க மேடம். போமா. போங்க. நீயும் வரியா? போ போமா ப்ளீஸ். சரி வாங்க போலாம். வாங்க மேடம். நீங்க ஆடுற ஆட்டத்துல இந்த உலகமே உங்க ரெண்டு பேரையும் வியந்து பார்க்கணும். ஸ்டார்ட் மியூசிக். அப்பா வாங்க 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 வாங்க. குடுங்க, எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. என்ன டாடி போட்டிருக்கே? திரைப்பட பாடல் பாட வேண்டும். இந்தா மைக் கொண்டா. டாடி பட்டே கிளப்புங்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா, கம்பன் பாடிய வெள்ளி நிலா, கவியிலாடிய பிள்ளை நிலா, கவியிலாடிய பிள்ளை நிலா, அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் சென்ற நிலா, பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வண்ண நிலா, பாலைவனத்தின் வண்ண நிலா. அவ்வளவுதான்பா. இந்தா மைக் அப்படி. நிலாவுக்கு போன ஆம்ஸ்டாங் கூட நிலாவை பத்தி இவ்வளவு பாட்டு பாடி இருக்க மாட்டாரு. சூப்பர் டாடி. அடுத்த ரவுண்டு. ஏமா சும்மா தானே இருக்க, குடுமா. ஸ்டார்ட் மியூசிக். அத குடுங்க, புடிங்க, எடுங்க. எடுங்க. ஆணாக இருந்தால் பெண் குரலில் பாடவும், பெண்ணாக இருந்தால் ஆண் குரலில் பாடவும். நான் பாட மாட்டேன். பாடுங்க பாட்டி. சுமாரா இருந்தாலும் பரவாயில்லை, பாடுங்க பாட்டி. ஐயோ, என்னடி பாட்டு பாடுறது? என்னால பாட முடியாது. உங்களால முடியும் அத்தை, பாடுங்க அத்தை. இத பாருங்க, என் கண்ணிய பாருங்க, உங்களால பாட முடியும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்தை ப்ளீஸ் பாடுங்க. உங்களால முடியும் அத்தை, பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் சொல்லுங்க மேடம். புடிங்க, பாடுங்க அத்தை. பிடிச்ச பாட்டு பூமாலையில் போர் மல்லிகை, இங்கு நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. பிரமாதம் 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 பிரமாதம். சூப்பர் மேடம். சூப்பர்ல. ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது.
அடுத்த ரவுண்டு இங்க இருந்து ஸ்டார்ட் மியூசிக். ஏய் வசு நீதானே? இது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல, உங்க கையில இருந்து மாட்டிக்கிச்சு. ஏய். பட் இருந்தாலும் ஆஸ் பர் த கேம் எடுங்க படிங்க. இல்ல நான் எதுவும் எடுக்க மாட்டேன். ப்ளீஸ் மேடம். No, no, no. Don't be quiet. சொல்லுடா. ப்ளீஸ் கோஆபரேட். இசை கேட்டபடி நடனம் ஆட. அதெல்லாம் முடியாது, நான் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன். மேடம் என்ன மேடம் எல்லாரும் ஆடுனாங்கல, நீங்களும் ஆடலாம் மேடம். இல்ல நான் ஆட மாட்டேன். ஆடுனாங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் நோ. ப்ளீஸ். மேடம், மாமியார் மருமக அவங்களே டான்ஸ் ஆடுனாங்க, நீங்க ஆடுங்க மேடம். பாத்தீங்களா? ஆடுங்க ப்ளீஸ் மாம் ப்ளீஸ். ஆண்டி ஆடுங்க. ஆடுங்க 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 வாங்க. சரி ஓகே ஓகே. சந்திரகலா மேடம் டான்ஸ் ஆட போறாங்க. ஸ்டார்ட் மியூசிக். சாதுர்யம் பேசாதேடி, என் தலங்கைக்கு பதில் சொல்லடி. சாதுர்யம் பேசாதேடி, என் தலங்கைக்கு பதில் சொல்லடி. நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி. அட போங்கப்பா. நடுவிலே வந்து அவ்வளவுதானா மேடம்? அவ்வளவுதான். பிரமாதம். அதான் அடுத்த ஆடிட்டேன்ல. ரவுண்ட். இருடா, மணி ஆச்சுடா. எல்லாரும் சாப்பிட வேணாமா? கொண்டா. எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம சொன்னதெல்லாம் செஞ்சோம் இல்ல? அம்மா இங்க வாமா. வசுந்தரா வாமா. என்னோட ஒரு மருமக ஆசைப்பட்டுச்சு, அத இன்னொரு மருமக நிறைவேற்றி வச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? வீட்டுக்கு வந்த மருமக ஆசையை நிறைவேற்றி வச்சோம்னா நமக்கு என்னைக்குமே சந்தோஷம் தான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். டாடி, நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லையே. உன் பர்ஃபார்மன்ஸ் அங்க காட்டுறா. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க போலாம். வாங்க. வாங்க சமந்தி. உட்காருங்க நீ. போங்க எல்லாரும் உட்காருங்க. கேம் ஜாலியா ராகினி முதல்ல நீ உட்காரு. ஓவரா பேசாத. இங்க இரு. மின்னல் நீ உட்காரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சேர் பேசுறேன் அப்படி போய் உட்காரு. பக்கத்து மண்டபம் காலியா இருக்கு, அங்க போய் சாப்பிடுறியா? என்னடா சொல்ற? இந்த கல்யாணமே உங்களுக்கு தான். இப்படி தள்ளி தள்ளி உட்காருங்க. ஒண்ணா உட்காருங்கப்பா. இல்லடா, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஐயோ ஆவுனா நீ எல்லாத்துக்கும் வைக்கப்படுறப்பா. போப்பா. வாங்க. நான் வச்சு தள்ளி உட்காருப்பா. வாங்க தம்பி. வா உட்காருங்க. நான் அந்த சைடு வந்துறேன். ஏய் சரஸ்வதி, கை ஃபுல்லா மெஹந்தி போட்டிருக்கல, எப்படி சாப்பிட போற? ஏமா இதுல என்னமா இருக்கு? கைய கழிட்டு வந்து குறைச்சு அடிக்க வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். நமச்சியா நீங்க சும்மா இருங்க. அது எப்படிங்க கழுவ முடியும்? நான் வேற மருதாணி நல்ல செவக்குன்னு சேலஞ்ச்லாம் பண்ணிருக்கேன். சரஸ்வதி, இன்னும் அதை சீரியஸா எடுத்துக்கிற? அது சும்மா ஜாலிக்கு சொன்னது. இல்ல வசு, இருந்தாலும் பூட்ட மருதாணி உடனே எப்படி கலக்கிறது? இன்னும் காய கூட இல்ல. வசு, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். மாப்பிள்ள சாரே பொண்ணுக்கு ஊட்டி விடட்டும். ஏய், அது எப்படி? ஏய், அதெல்லாம் தமிழ் தான் ஊட்டி விடணும். மாமா, வெக்கத்தை ஓரமா வச்சுட்டு சரஸ்வதிக்கு ஊட்டி விடுங்க. சரசு, தமிழ் ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. அடுப்பு போடா. சரஸ்வதி கையில ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க மாமா. ஊட்டி விடுங்க தமிழ். ஆமா தமிழ், நீ மட்டும் இப்ப ஊட்டி உள்ளனா எல்லாருமே சாப்பிடாம ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கப்பா. தயவு செஞ்சு ஆமா, ஊட்டி விடுங்க. ஊட்டுங்க மாமா. சரி ஊட்டி விடுங்க. சரி ஊட்டி விடுறேன். அது ஏப்பா என்னப்பா நீ முதல் தடவை ஊட்டி விடுற, ஸ்வீட் ஊட்டி விடுப்பா. தமிழ் ஊட்டி விடும்போது கைய கடிச்சிரு. என்ன கடிச்சிடுறீ? என்ன பேசுறீங்க? போடி. நிறுத்துப்பா. அவங்க எல்லாம் சேர்ந்து பெருசா பிளான் பண்றாங்க. உஷாரு. மாப்பிள்ள சார், நீங்க ஊட்டுங்க சார். பா சொல்றது கேளுப்பா, ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. உஷாராயிரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா இருங்க. சார் நீங்க ஊட்டுங்க மாப்பிள்ள சார். வேணாப்பா, சொன்ன கேளு. வேணாம். டேய், இப்ப நான் ஊட்டி விடணுமா வேணாமா? சரி உன் தலைவதி என்ன பண்றது? ஊட்டி விடு. விடுங்க மாமா. கிரேட் எஸ்கேப் பண்ணி நான் கூட பயந்துட்டேன். நீ ஊட்டி விடு. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா.
முதல்ல நீ சாப்பிடு. சொல்லிட்டு கிளம்பிடலாமா? அத்தை, ஆ? நீங்க வந்தீங்கன்னா இந்த பரிசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆமா, பெரிய இந்த பரிசு கொடுக்க போற. இதை நான் என் கையால கொடுக்கணுங்கிறியாக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்சது அத்தை. ஆமா, நீ கொடுக்க போற சோப்பு டப்பாவையும் சுண்ணாம்பு டப்பாவையும் நான் வந்து என் கையால கொடுக்கணுமா? நீயே போய் கொடுத்துட்டு வா. அத்தை, இதோ ஒரு அளவுக்கு கௌரவமான பரிசு தான் அத்தை. உன் கௌரவத்தை நீயே போய் கொடுத்துட்டு வா. அத்தை, எங்க கூட வந்த பெரியவங்க நீங்க தானே அத்தை? வந்து கொடுங்க அத்தை, ப்ளீஸ். ஐயோ, எதுக்கு பாக்கியா என்ன தொல்லை பண்ற? நீயே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி, முதல்ல அம்மா என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஆமா, சீமையிலிருந்து ஆணையும் அம்பாரியும் இறக்கிட்டு வந்திருக்கா, கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அம்மா ஒரு சவரன்ல தங்க காசு கொண்டு வந்திருக்காங்க பாட்டி. என்ன பாக்கியா, ஒரு சவரனா? ஆமா அத்தை. உனக்கு எப்படி அவ்வளவு பணம் கிடைச்சது? அத்தை, கேட்டரிங் ஆர்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது, அதுல வாங்கினேன் அத்தை. அது சரி, அப்போ உன்கிட்ட அவ்வளவு காசு வச்சிருக்கியா? சும்மா இருங்க அத்தை. வாங்கல, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க? வசந்தரா, அத்தை மாமாலாம் எங்க இருக்காங்க? நாங்க சொல்லிட்டு கிளம்புறோம். அதோ அங்கதான் இருக்காங்க. வாங்க வாங்க பாட்டி. வாங்க அத்தை. ஒரு வழியா மெகந்தி பக்ஷன் நல்லபடியா முடிஞ்சிடுமா? பெரிய விஷயம் அதுவே. இவங்க கிளம்புறாங்களாம். அப்படிங்களா? பாக்கியம், நீங்க எல்லாரும் வந்ததுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்படி சட்டுன்னு கிளம்புறேன்னு சொல்றீங்களே. நாளைக்கு முக்கியமான ஒரு ஆர்டர் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. சொன்ன டைம்க்கு நான் கொடுக்கணும்ல. கரெக்ட் தான். இவ்வளவு முக்கியமான விசேஷத்துல நீங்க இல்லாம எப்படி? ஐயோ, அதனால என்ன அண்ணி, எங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க ரிசப்ஷனுக்காவது இருந்துட்டு போலாமே. ஆமாங்க, அதான் சொன்னேனே, என்ன தவிர்க்க முடியாத வேலை. நான் அந்த இடத்துல இருந்தா போதும்னு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அட என்ன நீங்க? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, என்னாலயும் ஒன்னும் பேச முடியல. பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஆமா, பாப்பா, ஜெனி, ஆசீர்வாதம். அதை அத்தை கிட்ட கொடு. தமிழ், இப்படி வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், ஐயோ, மனசுல எந்த குறையும் இல்லாம வாழ்க்கை முழுக்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். நான் மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்றேன். 2 பேரும் நல்லா இருப்பீங்க. சரிங்க நீ, கிளம்புறோம். நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன். வாமா, வாங்க. பாய் பாய் பாய். வாசு, சரியா திமிர் பிடிச்ச பாட்டியா இருக்கு. என்னாச்சு? அந்த பாட்டி என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க தெரியுமா? மருமகங்கிறதுக்காக எப்படி வேணாலும் இல் ட்ரீட் பண்ணுவாங்களா? அந்த பாகியா மேடம் எவ்வளவு பொறுமையா இருக்காங்க. ஆனா அந்த பாட்டிமா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு லிமிட் இல்ல. அவங்க பொறுமையா இருக்காங்கங்கிறதுக்காக இவங்க எப்படி வேணாலும் பேசலாமா? உண்மையிலேயே நான் அவங்க இடத்துல இருந்திருந்தா அந்த பாட்டிய உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பேன். ஐயோ வாசு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன, இவங்கெல்லாம் எந்த காலத்துல இருக்காங்க? மாமியாருங்கிறதுக்காக மருமகளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? மாமியாருங்க மருமகளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்கும் கோவம் வரும். அவங்களும் ஒரு மனுஷதானே நினைச்சே பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் எதுக்கு சகிச்சுட்டு இருக்கணும்? எல்லாரும் மனுஷங்க தானே. இந்த காலத்திலயும் மாமியாருங்களை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கணுமா? அப்படி என்னால இதை டாலரேட் பண்ணவே முடியாது. இல்ல வாசு, அது பயம் இல்ல, மரியாதை. இத்தனை வயசுக்கு அப்புறமும் அந்த பாக்யலட்சுமி அம்மா அவங்க மாமியாரை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறியா? மரியாதை கொடுக்கறாங்க. அதுக்காக அந்த மரியாதையை மிஸ்யூஸ் பண்றதா?
இத மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறத விட உரிமையா சொல்றாங்கன்னு நினைக்கலாம்ல. ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் உரிமை எடுத்துக்க முடியாது. இவ நம்ம மருமக, நம்ம பொண்ணு மாதிரி நினைச்சு அவங்க உரிமையில பேசுறாங்க. இவங்களும் இவங்க நம்ம மாமியார் இல்ல, நம்ம அம்மா தான் நினைச்சு பொறுமையா இருக்காங்க. வீட்ல நம்ம அம்மா நம்ம மேல கோச்சுக்கிட்டா அவங்கள நம்ம வேணான்னு ஒதுக்கிடுவோமா? சுயமரியாதைய ஒதுக்கி வைக்கிறோம்லாம் நினைக்க வேணாம். இது ஒரு அம்மா பொண்ணு சண்டை. யாரோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி சுயமரியாதை அது இதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கலாம்? மாமியாருக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்காக நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுப்போம். அவங்க நம்ம மேல சில உரிமையை எடுத்துப்பாங்க. அவ்வளவுதானே? உண்மையிலேயே பாக்யலட்சுமி அம்மா கிட்ட போய் கேட்டா கூட விட்டு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தான்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப விட்டு கொடுக்கறப்போ திரும்ப திரும்ப சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அவங்க மாமியாருக்கு பயந்து போற மாதிரி எல்லாம் தெரியல. அவங்க மனசுக்கு பிடிச்சு சந்தோஷமா தான் இதெல்லாம் விட்டு கொடுக்கறாங்க. நான் கூட இவ்ளோ நேரம் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரஸ்வதி. ஆனா நீ பேசுனதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நீ புரிஞ்சுக்கிட்டல, ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஐயோ ஆண்டி, உங்க போனை மறந்துட்டீங்க. உண்மையிலேயே போத ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அண்ணி, செல்போனை மறந்து விட்டுட்டேன், அதான் வாங்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா உங்க மருமகளுங்க 2 பேரும் அவ்வளோ நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க. ஒரு பக்கம் தான் மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சரஸ்வதி சொல்றா. அத உடனே ஒத்துக்கிட்டு வசுந்தராவும் புரிஞ்சு நடந்துக்கிறேன்னு சொல்றா. இந்த மாதிரி ஒரகத்திகளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு இவங்க 2 பேரும் மருமகளா கிடைச்சதுக்கு உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷம், அதை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அண்ணி, இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் நல்லா சுத்தி போடுங்க. சரி சரி, நான் வரேன். வரேன். பாய். ஓகே, 3, 2, 1. எங்களார் கை காட்டுங்க பார்க்கலாம். கம் ஆன். வெரி குட். சரஸ்வதி, உன் கை காட்டேன் ப்ளீஸ். கையை காட்டேன் ப்ளீஸ். சரி, வேணாம், விட்டுறேன். அக்கா காட்டுக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் எங்க சரஸ்வதி மேல மாப்பிள்ளை எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. எங்க தமிழ் மேல சந்தேகப்படுறியா? எங்காடு மட்டும் நான் சும்மாவா? எவ்வளவு வெறித்தனமா அன்பு வச்சிருக்கா தெரியுமா? அப்படியா? அதையும் தான் பாத்துருவோம். எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல மருதானிய காட்டுவால, அப்ப தெரியும். சரஸ்வதி, போதும், கைய காட்டு. சில பேர் சாயம் வெளுத்து போறத பாக்கணும்ல, எடுடி. எடுமா, யார் சாயம் வெளுக்க போகுதுன்னு பாப்போம். ஏய், என்னடி பாக்குற? கைய நீட்டுடி, நீட்டு. என்ன பயமா இருக்கா? எங்களுக்கு அந்த பயம் இல்லப்பா, நீ எடுமா. எடு. காட்டு சரசு, காட்டு. Hey, wow.